வணக்கம். ஓ இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை மந்திரம். இது வார்த்தைக்கு ஒரு அதிர்வலைவு இருக்குது. அதற்கு ஒரு சக்தி இருக்குது. இந்த ஓம்ன்ற வார்த்தையை நம்ம இந்த சொல்லும் பொழுது மனசு வெளியில் இருக்கிற இந்த பக்கமாக அந்த பக்கமாக சிதற அந்த எண்ணங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு நிலைப்படுது. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சக்கராவுக்கும் நான் உங்களுக்கு மந்திரம் சொல்லியிருக்கேன், வார்த்தை சொல்லியிருக்கேன். லம் சொன்னால் மூலாதார சக்கராவுக்கு, அடுத்தது சுவாதிஷ்டான சக்கராவுக்கு சொல்லும் பொழுது வம், மணிப்பூரகத்துக்கு சொல்லும்போது ரம், இருதய சக்கர சொல்லும் பொழுது எம், இங்கே த்ரோட் சக்கராவுக்கு சொல்லும் பொழுது அம், அம், ஓம். இந்த வார்த்தைகளில் சொல்லும்போது அதற்குள்ள அதிர்வலை அந்த சக்கரத்தை போய் ஒரு நல்ல விதமாக அதில் இருக்கிற அந்த பிளாக்கெல்லாம் எடுத்துட்டு, தடைகளெல்லாம் எடுத்துட்டு அதை அழகாக சுத்த வச்சு அதோட வேலையை செய்ய வைக்குது. இதே மாதிரி நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற மாதிரி தமிழ்நிய மந்திரம் இருக்குது. ஓம் நம சிவாயன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு வார்த்தைக்கும் அந்த ஒரு எழுத்துக்கும் ந ம சி வா யா ஒரு எழுத்தும் ஒரு நிலையில் போய் அதிர்வலைகளை உண்டாக்கி பலனை கொடுக்குது. அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, எல்லா மதத்துலேயும் இருக்குது. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூடியூப்லேயோ இதுலேயோ போய் ஒரு வார்த்தையை போடுங்க, ஸ்விட்ச் வேர்டு போடுங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன், ஆகர்ஷிக்கணும். நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடையிறது. பிரபஞ்சம் உங்களுக்கு உதவும் சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் நடக்காதது ஒன்றுமே கிடையாது. இப்படி சொல்லும் பொழுது நம்ம இதில் நம்ம கலாச்சாரத்தில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை மந்திரமெல்லாம் இருக்குது இல்லையா? மந்திரங்கள் நிறையா இருக்குது. ஒரு பேராகிராஃபாக இருக்குது, ஒரு பெரிய செய்யுளாக இருக்குது, அர்த்தம் புரிகிற மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. தமிழ் கூட புரிய மாட்டேங்குது இப்போ நம்மளுக்கு. ஏன்னா அப்போ யூஸ் பண்ண வார்த்தை தமிழை வித்தியாசமாக இருக்குது. சின்ன வயசில் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் அப்போ புரிஞ்ச தமிழ் கூட இப்போ போய் பார்த்தா புரிய மாட்டேங்குது. சில வார்த்தைகளுக்கெல்லாம் அன்றைக்கி டிக்ஷனரியில் தேடினேன், திருப்பியும் கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்னு. இப்போ இருக்க பசங்களுக்கெல்லாம் ஆத்திச்சூடியும் கொன்றை வேந்தனும் சொல்கிறாங்களோ தெரியல. நம்ம இருக்கும்போது நாமெல்லாம் படித்தோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அதிர்வலை இருக்குது. அந்த அதிர்வலை ஒரு நல்ல விதமான ஒரு பலனை கொடுக்குது. இதையே ஆங்கிலத்திலையும் இருக்குது, ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எனக்கு திருப்பி எதனால் இப்போ அதை பேச வந்தேன்னா, அதில் ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது காண அடிச்சிட்டோன்னு வைங்களேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் எந்தெந்த காரியத்துக்கு என்ன மாதிரி வார்த்தையை சொல்லணும்னு சொல்கிறேன். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ தான். இதில் சொல்கிறேன், நான் ஒரு பொருளை காண அடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இது இந்த டைரி தான். இந்த டைரியில் நான் ஸ்விட்ச் வேர்ட்ஸை பற்றி இது எப்போ எழுதுனது, பேண்டமிக் சமயத்தில் எழுதினேன். அப்போ உட்காந்துட்டு அப்போ யூனிவர்சிட்டியில் வேலையில் இருந்தேன். ஆனால் போகலையா, வீட்டில் உட்காந்துட்டு எதையாவது தேடிகிட்டே இருந்தேன். அப்போ தான் த சீக்ரெட் ஆஃப் பர்ஃபெக்ட் லிவிங்னு ஒரு புக்கை பற்றி பார்த்தேன். ஜேம்ஸ் டி மேங்கன்றவர் எழுதியிருந்தார். அதில் அவர் சொல்கிறாரு,
வார்த்தைகளுக்கு ஒரு அதிர்வலை இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷனோட அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு உணர்வுகளை, எமோஷனை கொண்டு வருது. அந்த எமோஷன் வந்து நம்மளுக்கு இப்போல்லாம் நம்ம ரோட்லலாம் பைபாஸ் பார்த்துருக்கோம், ஊர் உள்ளார போகாமல் வெளி வழியாக அப்படியே போயிடும். அதே மாதிரி தான் இந்த வார்த்தைகள். அதை சரியான விதத்தில் உபயோகித்தோம்னா, அதை ரிப்பீட் பண்ணோம்னா, அதாவது திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைகளை சரியாக சொல்லும் பொழுது மேலே நம்மளுக்கு ஒரு கான்ஷியஸ் மைண்டு இருக்குது. அதை பைபாஸ் பண்ணிவிட்டு நேராக சப்கான்ஷியஸ்க்கு போயிடும். சப்கான்ஷியஸ் மைண்டில் அது போகும்பொழுது நம்ம மனசில் ஒரு புத்துணர்வு வரும், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எல்லாம் என்ன இதெல்லாம் சொன்னால் எங்கே நடக்கும்னு ஒரு மனசில் ஒரு இது இருந்தால் கூட சொல்லி தான் பார்ப்போமே, ஏன் நடக்காதான்னு ஒரு எண்ணம் வர வைக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸு. இதுதான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு அதுக்கு இது தான் சொன்னார் அவர். சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நேரடியாக போய் சேருது. இட் ஃபார்ம்ஸ் ஒரு பிரிட்ஜு, கான்ஷியஸ்க்கும் சப்கான்ஷியஸ்க்கு நடுவில் ஒரு பிரிட்ஜு உண்டாக்குது இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இப்போ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம உபயோகித்தோம்னா அந்தந்த காரியத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தைகள் இருக்குது, பவர்ஃபுல்லான வார்த்தைகள். இதை உபயோகிக்கும் பொழுது அது அந்த விதமாக இந்த வைப்ரேஷன் வந்து ஒரு நம்மளுடைய மைண்டை மாற்றி நம்மளை அடைய வேண்டிய குறிக்கோளை அடைய வைக்கும். இது எதனால் திடீர்னு மறுபடியும் ஞாபகம் வந்து, இப்போ அடிக்கடி என்னுடைய ஃப்ரெண்டும் அந்த மாதிரி தான் நடந்தது. அன்றைக்கி எனக்கே நடந்தது. இந்த நோட் புக், ஒரு குட்டி நோட் புக், இதுதான் நான் அந்த காலத்தில் எழுதின நோட் புக்கு. இது வந்து எனக்கு ஒரு மேஜிக் நோட் புக் மாதிரி ஒரு கையடக்கமாக இருக்குது. இதில் முக்கியமான குறிப்பெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். இதை வந்து எங்கேயோ வச்சுட்டேன். அப்போ தான் ஞாபகம் வந்தது, ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமே. நம்ம ஒரு பொருளை வந்து எங்கேயாவது வச்சிட்டோம்னா அந்த பொருளை மனசில் நினச்சி ரீச் 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 அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால் அந்த பொருளை எங்கே வச்சோமோ அல்லது அடி மனசில் தானே இருக்குது, இது நேராக அடி மனசுக்கு தானே போகுது, அது நம்மளுக்கு வந்து கொடுத்துரும் அந்த பொருளை. நான் அது மாதிரி தான் நினச்சேன் அன்றைக்கி. இது டெல்லிக்கு போயிருந்தேன். அந்த சிங்கிங் பவுல்னு ஒரு எனர்ஜி, எப்படி அது பவுலில் வந்து திபெத்தியன் மெத்தட் அது. அதை ஒரு ஸ்ட்ரைக்கரால் ஒரு பவுலை தட்டி அதில் வர அதிர்வலை மூலமாக நம்மளுடைய சக்கரங்களையும் மெரிடியன்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நாளங்களையும் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம், ஆர்கன்ஸ் எல்லாம். இது ஒரு விதமான குணப்படுத்தும் முறை. இதை கற்றுக்க போனப்போ இந்த புக்கு எப்பயுமே என் கூடவே இருக்கும். இல்லை முக்கியமானது ஏதாவதுன்னா இட்ஸ் லைக் எ மேஜிக் புக் ஃபார் மீ. இது ஒரு நம்மளை எல்லாருக்கும், நம்மளுக்குள்ளார ஒரு சின்ன குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையோட புக்கு இது. அதுக்கு மேஜிக், இதில் எழுதுனா நடக்கும் அப்படியெல்லாம் சில நம்பிக்கையெல்லாம் இருக்குது. விஷன் போர்டு தான் இது, வேறு ஒன்றும் பெருசு கிடையாது. இதே நான் சொல்லும் பொழுது மெனடியன் மேஜிக் புக்கு. ஐயோ, நம்ம அந்த காலத்தில் ஹிந்தி சினிமாவிலெல்லாம் ஒரு ரெட் டைரி வச்சுருப்பாங்க, அது ஒரு ப்ரீஃப் கேஸில் இருக்கும். அதை போய் தேடி அதை எடுத்துகிட்டு வரத்துக்குலாம் அதுதான் எல்லா ஃபோன் நம்பர் கடத்தல் விஷயம்லாம் இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய உள்ள அடிமனத்தோட விஷயங்கள் இருக்குது. இந்த புக்கு காணோம். சரி, ஒரு 2 வாரம் ஆச்சு. டெல்லிக்கு போயிட்டு 5ஆம் தேதி வந்துட்டேன். 5ஆம் தேதியிலேருந்து நேத்திக்கு வரைக்கும் இந்த புக்கு எங்கடா காணோம், எந்த சூட்கேஸில் வச்சுமா, எல்லா இடத்துலையும் வந்து எல்லாத்தையும் தான் பண்ணேன், கம்ப்யூட்டர் பேக் எங்கேயுமே காணோம். திடீர்னு தோணுச்சு, சரி இந்த ரெக்கார்டிங்கை வைக்கிறேன், அந்த வீட்டில் இருக்குமோ, வேறு எதுவுமே இல்லை. ரீச்சுன்னு சொன்னேன். நேராக போயிட்டு 4 சூட்கேஸ் தானே டெல்லிக்கு எடுத்துகிட்டு வந்தோம். நேராக அந்த புதுசாக வந்த வாங்கின ஒரு சூட்கேஸில் சைடு பேக்கை திறந்தேன், வந்துச்சு, கிடச்சிது. இதுதான் ஸ்விட்ச் வேர்டு மகிமை. நான் வந்து ஒரு பொருளை காணான்னா சொல்லுவாங்க, ரீச்சுன்னு சொன்னால் அது அதை போய் ரீச் பண்ணிவிடுவேன்னு. நான் இன்னொன்று கூட சேர்த்து சொல்லுவேன். இது எதில் பார்த்தேன்னு தெரியல, நானே சொல்லிவிடுவேன். நீ எங்கே இருந்தாலும் என் கண்ணுக்கு தெரியணும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன், சர்ஃபேஸ். அது அந்த பொருளுக்கு சொல்லுவேன். ரீச்சுன்னு சொல்கிறது நான் எனக்கு சொல்லிக்கிறேன். கோ அண்ட் ரீச் தட் ஆப்ஜெக்ட். எங்கேயோ வச்சிட்டியே, அதை போய் கண்டுபிடின்றதுக்கு ரீச் சொல்வேன். இதை வந்து சொல்கிறதுக்கு சர்ஃபேஸ்ன்னு சொன்னேன்.
அது ஒரு அடி மனசில் அது எங்கே வச்சுருப்பேன் அந்த டைரியை, எங்கே வச்சுருப்பேன் அந்த குட்டி டைரியை, மேஜிக் டைரியாச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். கிடைச்ச உடனே நினச்சேன், சரி அப்போனா கொஞ்சம் நல்லா கேப்பு வந்துடுது. வீடியோ போடும்பொழுது மக்களுக்கு இதை முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஆனால் ஃபுல்லாக சொல்லலை. கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியாக சொல்லலை. பாருங்கள், அந்த சமயத்தில் எழுதுனது இது. அந்தந்த சுவிட்ச் வேர்டுக்கு ஒரு கலர் இருக்குது, அது என்ன வேலை பண்ணுறதுன்றது இதில் எழுதி வச்சுருக்கேன். அப்போது என்ன தான் இன்டர்நெட்டில் இருந்தாலும் எனக்கு கையால் எழுதும்பொழுது மசில் மெமரின்வாங்க, அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இதில் தான் எழுதி வச்சுருந்தேன். சரி, இதை பற்றி பேசலான்னு தோணுச்சு. இன்றைக்கி உங்களுக்கு இதில் ஜேம்ஸ் மாங்கன் மாத்திரம் இல்லை, டாக்டர் மசுரு இமட்டோன்றவர் ஒரு ஆராய்ச்சி செய்தார். இப்போ எதுக்காக இதை விளக்கமாக சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் இதில் சில வார்த்தைகள் இன்றைக்கி சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் என்னென்ன காரியத்துக்கு என்னென்ன வார்த்தைகள் சொல்லணும்னு சொல்கிறேன். டாக்டர் மசுரு இமட்டோ என்ன பண்ணாருன்னா, தண்ணியை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணார். வார்த்தைகளோட வலிமை அதை தண்ணியில் பிரயோகித்து அது எப்படியெல்லாம் கொண்டு வருதுன்றதை காமிச்சார். ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்தாச்சு, நல்ல கிளியர் வாட்டர் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு அதுக்கிட்ட போய் லவ்விங் வேர்ட்ஸ் பேசினாங்க. ரொம்ப அன்பான வார்த்தைகள், கருணையான வார்த்தைகள் அதை பேசினாங்க. பேசிட்டு அந்த தண்ணியை ஃப்ரீஸ் ஆக்கிட்டு அதை ஒரு ஸ்லைடில் வச்சு மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு பார்க்கும்பொழுது அழகழகாக அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ், நீங்கள் வேணால் அந்த ரிசர்ச்சை போய் பாருங்கள், டாக்டர் மசுரு இமட்டோட ரிசர்ச். அதை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் த சீக்ரெட் மெசேஜஸ் இன் வாட்டர்னு ஒரு புக், நிறைய புக் எழுதியிருக்காரு. அப்புறம் அவர் ரிசர்ச் பண்ணிவிட்டு வாட்டரை பற்றி எழுதும்போது நிறைய புக் இருக்குது. அதில் ஒரு புக்கு தான் இது, த ஹிடன் மெசேஜஸ் இன் வாட்டர். இது இல்லாமல் இன்னும் 4-5 புக்கு எழுதியிருக்காரு அவர். வாட்டர் கிறிஸ்டல் ஹீலிங், த சீக்ரெட் ஆஃப் வாட்டர், த ட்ரூ பவர் ஆஃப் வாட்டர், த சீக்ரெட் லைஃப் ஆஃப் வாட்டர். இது தண்ணியை பற்றி இல்லை, அந்த தண்ணியை ஒரு நல்ல விதமான வார்த்தைகளை உபயோகித்து அதை பவரை கூட்டி அதை நம்ம உபயோகிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன விதமான குணமாகிறோமோ அல்லது மனநிலை சரியாகுதா, அதை பற்றியெல்லாம் புக்ஸ். இது என்கிட்ட ஒரு புக்கு தான் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது கிடைச்ச உடனே நினச்சேன், நம்ம சில இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இது மூடநம்பிக்கைன்னு கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இல்லாட்டா நம்ம ஏன் இந்த மந்திரங்கள் சொல்கிறோம்? வேத மந்திரங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு உச்சரிக்கும் பொழுது அதனுடைய சக்தி நம்மளுக்கு நிறைய நல்லது செய்யுது. இது தெரிஞ்சது தானே. அதனால் இது நம்மளுக்கு அந்த அர்த்தம் தெரியாது, கரெக்டான உச்சரிப்பு சொல்லித்தர முடியுமா முடியாதா, பெண்கள்லாம் வேதம் சொல்லக்கூடாது, என்னென்னோ கண்டிஷன்லாம் இருக்குது, நம்மளால் கற்றுக்க முடியல. எனக்கு இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது கற்றுக்கிறதுக்கு. நான் எப்படி சக்ரா பண்ணும் பொழுது, சக்ராவை ஹீல் பண்ணும் பொழுது அந்த லம் வம் ரம் எம் ஹம் யூஸ் பண்ணுறனோ, ஓம் யூஸ் பண்ணுறனோ, உபயோகிக்கிறனோ, அதே மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் நான் இப்போ ஒரு பேண்டமிக் எப்போ வந்தது, 1920 வந்தது. அது ஒரு 4-5 வருஷமாக அப்பப்போ உபயோகிப்பேன், அப்பப்போ போயிடுவேன். நேத்திக்கு கூட என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னு சொன்னார். அப்போ அவருக்கு நான் சொன்னேன், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்களேன். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஒரு பி என்றது ஒரு பிஇ, பி. இது நம்மளுடைய உடல் நலத்தை அதிகரிக்கிற வார்த்தை. நம்மளுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளுடைய வெல்னஸ் நலமாக இருக்கிறதுக்கு இந்த வார்த்தையை பி உபயோகிக்கலாம். அடுத்தது, நம்மளுக்கு ஏதாவது இப்போ எனக்கு முட்டி வலி இருந்தது, நான் இதை சொன்னேன். இது இல்லாமல் இன்னொரு குவாண்டம் ஹீலிங் மெத்தட் இருக்குது, அதையும் உபயோகித்து இப்போது 90% சரியாயிடுது. ஆனால் எக்ஸ்ரே ஏதாவது எம்ஆர்ஐலாம் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எப்பயோ சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இதை பண்ணி பார்க்கணுன்னு முயற்சி பண்ணேன். இப்போ சரியாக இருக்குது. இதில் இந்த ஸ்விட்ச் வேர்டையும் உபயோகித்தேன், பி ரிவைவ் டேஷ்.
நான் வந்து அந்த டேஷ்க்கு என்ன சொன்னேன், போத் மை நீஸ் நவ் ஃபார் எவர். பி ரிவைவ் மை ஹெல்த் நவ் ஃபார் எவர். உங்களுக்கு ஜென்ரலாக ஹெல்த் வேணும்னா இப்படி சொல்லலாம். பி ரிவைவ் மை ஹார்ட். ஒரு வேளை இருதயம் சரியாக வேலை செய்யலை, ஏதோ பழுது இருக்குது அப்படின்னா பி ரிவைவ் மை ஹார்ட் நவ். நவ்ங்கிறது உடனே இந்த நேரத்தில் வரும். ஃபார் எவர். ஒரு வார்த்தைக்கும் அவ்வளோ மதிப்பு இருக்குது. இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லும் பொழுது அந்த உறுப்பை, கிட்னியோ லிவரோ பேன்கிரியாஸோ ஹார்ட்டோ லங்ஸோ இந்த மூளையோ எதுவாக இருந்தாலும் அந்த உறுப்பை மனசில் நினச்சி அது நல்லாயிட்டு ஒளி விடுற மாதிரியும் நம்ம விஷுவலைஸும் பண்ணிக்கலாம். இது வந்து உடம்பு சரியாக வர்றதுக்கு. பி ரிவைவ். நான் அந்த போத் மை நீஸ் நவ் ஃபார் எவர் சொன்னேன். எனக்கு இது வரைக்கும் நல்லா தான் இருக்கிறேன். டச்வுட். ஐ ஹாவ் திஸ் லிட்டில் ஃபுல்லிஷ் ஹேபிட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது நல்லது நடக்கணும், நம்மளுக்கு நினைக்கிறது வந்து நல்லதாகவே நடக்கணும் பொழுது சன்ரைஸ், அது வந்து கோல்டன் கலரில் இருக்குது. சன்ரைஸ் சன்ரைஸ் சன்ரைஸ், அதுவும் கோல்டன் சன்ரைஸ்ன்னு சொல்லுங்கள். இதை சொல்லும்பொழுது என்னாகும், சோம்பேறித்தனம் போகும். நம்ம எதையும் தள்ளி போடுறோமா, ப்ரோக்ராஸ்டினேஷன், அதுவும் ஓடி போயிடும். நம்பிக்கையை உண்டாக்கும், புத்துணர்ச்சியை உண்டாக்கும். வாழ்க்கையில் எதையும் நம்மளால் அடையலான்ற தன்னம்பிக்கையை நம்மளுக்கு கொடுக்கும். இது நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். நம்மளே இப்போது ரேடியண்ட்டாக இருப்போம். நம்மளுக்கு வந்து அபண்டன்ஸ், வளத்தை கொடுக்கும். கோல்டன் சன்ரைஸ். காலையில் எழுந்த உடனே சொல்லி பாருங்களேன், கோல்டன் சன்ரைஸ். ரெப்படேஷனும் இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க 10 தடவை சொல்லு, 18 தடவை சொல்லு, 108 தடவை சொல்லு. உங்களால் எவ்வளோ தூரம் சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்கள். 21 தடவை சொல்லுங்கள், 15 தடவை சொல்லுங்கள், எப்படி வேணாலும் சொல்லுங்கள். கோல்டன் சன்ரைஸ். சரி, இன்றைக்கி இன்னும் ஒரு இது சொல்லிவிட்டு அதோட முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய அந்த சுச்சுவேஷனுக்கு மாஸ்டர் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது, அதுக்கு எல்லாமே மற்ற இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பணத்துக்கு சொல்லலாமா? பணத்தை அட்ராக்ட் பண்ணணும். பணம் வேணும். நம்ம தேடி ஓடக்கூடாது, அது நம்மளை நோக்கி வரணும். என்ன பண்ணலாம்? பிரிங் பிரிங் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்ற முடியும். நம்ம செய்கிற உற்பத்தி திறன் அதிகமாகும். நம்முடைய குறிக்கோள்கள் நிறைவேறும். மேனிஃபெஸ்ட்ன்றாங்கல்ல, மேனிஃபெஸ்ட் ஆகிடும். இது கூடயே இன்னொரு வார்த்தை, 2 வார்த்தை சொல்லலாமே. டிவைன் டிவைன் டிவைன். அதாவது நல்ல விதத்தில் வரட்டும் அந்த பொருள், கடவுள் சக்தியோடு வரட்டும். ரீச். ரீச்ன்றது நம் காணாமல் போன பொருள் அடையிறது ஒன்றும் இல்லை, குறிக்கோள் அடையிறதுக்கும் உபயோகிக்கலாம். 3வது சுவிட்ச் வேர்டு இதுக்கு கவுண்ட்டு. எண்ணணும் என்ற மாதிரி பாருங்கள். இப்போ 2000 ரூபா கூட இல்லை, 500 ரூபாய் என்றீங்களா, அல்லது $100 என்றீங்களோ உங்கள் இஷ்டம். யூரோவோ பவுண்டோ டாலரோ, எந்த டினாமினேஷனும், எந்த நாட்டு பணத்தையும் என்ற மாதிரி பாருங்கள். ஸோ ரீச், டிவைன், கவுண்ட், பிரிங். அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்குது, போனஸ். போனஸ் போனஸ் சொல்லும் பொழுது நிறைய பணம் வரும். இது வந்து ப்ராஃபிட் கொண்டு வரும். அன்எக்ஸ்பெக்டட் சோர்ஸஸ்லேருந்து பணம் வரும். நம்மளுக்கு பரிசு பொருட்கள் வரும். ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது கூட அதிகப்படியாக வரும். அதுதானே போனஸ். போனஸும் சொல்லி பாருங்கள். ஸோ இன்றைக்கி கற்றுக்கிட்ட இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் போதும். நாளைக்கு இன்னொரு ஸ்விட்ச் வேர்ட்ஸோடு வரேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.